ப்ளீஸ். எஸ், உங்களுக்கு தான். அண்ணன் வந்து கடுமையான வார்த்தை நீங்கள் அழகாக குறுக்கீடு பண்ணீங்க. ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட தத்து பிள்ளைன்னு. இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பார்வை வைக்கிறேன். இல்லை, பார்வை தான். அதே பார்வைக்கு நான் வந்து லெட் மீ புட் அப் மை ரெபுட்டல். அது அப்போ 4.5 வருஷம் பிஜேபியோட தயவுல அதோட கூட்டணி கண்டு முதலமைச்சராக இருந்தாரே திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட சவலப்பிள்ளையா இருந்தாரா? அவங்க ஊட்டி வளர்க்கறதுக்கு 11 பிள்ளைங்கிறது இன்னும் நம்ம விவாதத்துக்கு எடுத்துருவோம். ரொம்ப லாங்குவேஜ் வந்து வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. விமர்சிக்கிறீங்க அவ்வளவுதான். அது என்ன அடிப்படையில் அவர் இருந்தாருங்க? செல்ல பிள்ளையா இருந்தாரா? அப்படி வச்சுக்கலாம். பிஜேபியோட அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பிஜேபியோட செல்ல பிள்ளையா இருந்தாரா கேட்கக்கூடிய சூழல் வரும். அருமையான ஒரு இதை சொன்னீங்க. அண்ணன் வந்து ராம்நாட்டில் வந்து ஏன் நின்னாரு சார்? கூட்டணியில் வந்து திரு டிடிவி தினகரன் அவர் ஏற்கனவே அங்கே 2 முறை எம்பிஆர் இருந்திருக்காரு. அங்கே தேனியில் சிட்டிங் எம்பி நீங்க தானே சார்? அண்ணன் சிட்டிங் எம்பினா அவர் மகனே நிக்கலன்னா சன் இஸ் நாட் கண்டெஸ்டிங். ஏன் நிக்கல? இல்ல அவர் நிக்க குரூஷியல் டைம்ல. கரெக்ட்டுங்க. ஆமாண்ணா, கரெக்ட் சார். அப்பாவுடைய தலைமை அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சுன்னா பையன் நின்றுக்கணும். அப்பாவே நிக்கிறப்ப அப்பாவே நிக்கணும் முடிவு பண்ணி இன்னொரு தொகுதி அவர் நின்று அவர் இன்னும் கொஞ்சம் வாக்குகள் வாங்கட்டும். ஒதுக்கப்பட்ட தொகுதி எங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு தொகுதி போதுன்னு நாங்க எடுத்துக்கிட்டோம். இது வெளிப்படையா சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை. அப்படி வர ஒரே நான் முடிச்சு 30 செகண்ட் அது கூட பாருங்க. அவரு பெரிய கட்சின்னு டிடிவிக்கு 2 தொகுதி, இவர் இதான ஒரு தொகுதி. நாங்க ஒரு தொகுதி போதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஒவ்வொன்றுக்கும் குதர்க்க வரம் பண்ணீங்கன்னா யூ கிளைம் டு பி a senior counsel, this is not the way. இல்ல, 2 பேருமே திரு டிடிவி தினகரனும் 2 தொகுதி போறாரு, திரு வாசனும் 3 தொகுதி போறாரு. எங்களுக்கு ஒரு தொகுதி போதும், அப்படி அதில் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். திரு டிடிவி தினகரன் கூட்டணி கட்சியில ஒரு கட்சி தலைவர்ங்கிற முறையில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தினால தேனியில் நான் நிக்கிறேன் விருப்பம் தெரிஞ்சப்ப நண்பர்ங்கிற முறையில் அதை விட்டு கொடுத்துட்டு எதுக்கு போனா ராம்நாட்டில். இது ஒண்ணு நாங்க வந்து மிகப்பெரிய பின்னடை வாக்குறதுல. அதாவது நான் தேர்தல் இப்ப என்ன உங்க கோரிக்கை? நான் சொல்லிடுறேன். அவரே கொச்சைப்படுத்தி பேசினார். ராமநாதபுரத்துல போய் நாங்க வந்து உங்க மண்ணை கவுன மாதிரி கட்சியில் எங்களுக்கு கொடி இல்லை, சின்ன இல்லை சொல்ற புரியுங்களா? கட்சி லெட்டர் பேடை பயன்படுத்த முடியாது சட்ட ரீதியா. நாங்கள் ஈவன் வேட்டி கட்டலாம். ஓபிஎஸ் என்ன கூட அப்படி ஒன்று ஓசியில் அந்த இதை கட்ட வேணும். போய் அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சுயேட்சை சின்னங்களை செலக்ட் பண்ணி ஒரு புது சின்னத்தை எடுத்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி. நீங்க அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஓபிஎஸ் பிரிஞ்சதுனால தானே தென் மாவட்டங்களில் தயவு செய்து வந்துடுறேன். தென் மாவட்டங்கள் ஓட்டு குறைஞ்சிச்சுன்னு. தென் மாவட்டங்கள்னா 9 தொகுதிகளில் ஏடிஎம்கே ரெட்டை எலெக்ஷனை போட்டிட்டு ஏடிஎம்கே மொத்தத்தில் 7 தொகுதியில் டெபாசிட் எழுந்திருக்கு. அதில் 5 தொகுதிகள் துரதிருஷ்டவசமாக தென் மாவட்டங்களில். இன்னும் சொல்ல போனா ஆவரேஜா ஒரு நாடாளுமன்ற தொகுதி எங்கெல்லாம் சொல்லுங்களா அந்த டெபாசிட் எழுந்தது? எந்தெந்த தொகுதியெல்லாம் டெபாசிட் எல்லா தொகுதிகளும் உங்களுக்கு நான் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு வேற சில விளக்கங்கள் சொல்லுவேன். அதுக்காக கேட்கிறேன். இப்ப நீங்க தென்காசின்னு ஒன்று சொல்றீங்க, இல்ல கன்னியாகுமரின்னு சொல்றீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் அதுக்கு சொல்றேன். தென்காசி, கன்னியாகுமரி, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகள் எனக்கு வந்து அந்த பட்டியலில் நீங்களே தெரிஞ்சா அதை வெரிஃபை பண்ணிக்கங்க. 5வது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது ஹிந்துல இட் ஹஸ் பீன் ரிப்போர்ட்டட் இன் ஹிந்து. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆவரேஜா வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுங்கிறது 1,59,000 ஓட்டு. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஏடிஎம்கே ரெட்டல வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுங்கிறது 1,59,000. அதே நேரத்தில் திண்டுக்கல் வந்து பாருங்க, திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் ஐபி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆத்தூர் தொகுதியில் மட்டும் இது இத்தனைக்கும் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்டா நிக்குது. 1,07,599 ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தேர்தலே அவ்வளவுதான் வாங்கினாங்க. 2019 திரு ஓ பன்னீர்செல்வமும் எதுங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எங்க இருந்தீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. அன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல எங்கள்ட்ட ஓட்டு எவ்வளவு இல்ல சார். நீங்க சொன்ன சட்டமன்ற தொகுதியில நீங்க திண்டுக்கல் சொல்றீங்க, நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில அப்ப என்ன வாக்குகள் பாருங்க. திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்கிச்சுன்னு பாருங்க. இதை விட கூடுதலா வாங்கியிருந்தாங்க. நான் கம்பேரிசன் வந்து தென் மாவட்டங்கள்ல ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு அந்த 6 சட்டமன்ற அதுதான் சொல்றேன். நீங்களும் இருந்து, நீங்க ஒருங்கிணைப்பாளராக எல்லாம் இருந்து, பாஜக கூட்டணியும் இருந்து அப்பவும் அந்த தொகுதியில வாக்கு அதிகம் தான் திமுக கூட்டணி. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களில்
நாங்கள் வந்து மிகப்பெரிய வழக்கமான அதிமுகவுடைய கன்சாலிடேட்டர் எங்களுடைய எல்லாம் ஒண்ணா இருந்த தேனி மட்டும் தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. தேனி வெற்றி ஆமா தேனி வெற்றி பெற்ற ஏன் அப்புறம் கன்னியாகுமரியில தொடங்கி தென்காசியில தூத்துக்குடியில இல்ல திருநெல்வேலியில ஏன் வெற்றி பெற முடியல? நீங்க எல்லாம் இருந்த போது, நாங்கள்லாம் இருந்த பொழுது நாங்கள் இங்க உழைத்த உழைப்பு, நாங்கள் இது இருந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்த அளவுக்கு எல்லா மாவட்ட செயலாளர் எல்லா அமைச்சர்களும் பொறுப்பேற்று பார்த்து தான் ஜெயிச்சிருந்திருக்கலாம். நீங்க தாங்க ஒருங்கிணைப்பாளர் வந்து ஏன் பார்க்கலன்னு ஒன்னும் கேள்வி கூட. அதெல்லாம் ரைட். இப்ப நான் என்ன கேக்குறேன் சார், இதெல்லாம் கடந்த காலம் வர்றாரு சார். இப்ப என்ன கேள்வி இருக்குன்னா, என்ன உங்க இப்ப திரு ஓ பன்னீர்செல்வம் அல்லது நீங்க எல்லாம் என்ன விரும்புறீங்க? இந்த ஒருங்கிணைன்றீங்களா, எது ஒருங்கிணையணும்? கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒருங்கிணையணுமா அல்லது கூட்டணி ஒருங்கிணையணுமா? என்ன ஒருங்கிணையணும்னு சொல்ல வரீங்க? திரு தமிழ்மணி சொல்றாரு, பாயிண்ட் கட்சிக்குள்ள வர்றது, ரெண்டாவது பாயிண்ட் பிஜேபிக்குள்ள கூட்டணிக்குள்ள திருப்பி கொண்டு வர்றது, இதுதான் அஜெண்டாவா இருக்குன்றாரு. ஒரு அரசியல் இயக்கம் என்பது வெற்றி பெற வேண்டும். ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரை 33 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியா இருந்த இயக்கம். இப்ப பாருங்க ஒரு சின்ன புள்ளி, பிஜேபி எல்லாம் கூட்டணி இல்லாம தான் 33 வருஷம் ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. ஆமா, அதுதான் சிறப்பா இருந்தா. அம்மா தலைமையில இருந்தா அம்மாவாசை கரிஸ்மேட்டிக் லீடர். இன்னைக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு தன்னிகரற்ற தலைவர் இல்லாதனால கூட்டு தலைமை வேணுங்கிறார். ஆனால் 2019 கூட்டு தலைமை இருந்த பொழுது வாங்கிய வாக்குக்கும் 2024 இவர் வந்து ஒற்றை தலைமை சொல்றாரு, அந்த வாக்குக்கும் 30.4% வாக்குகள் அதிமுக குறைத்து வாங்கி இருக்கிறது. 30.4%. ஆனா ஒரு 1% நான் கூடுதல் வாங்கி இருக்கேன்னு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். அது உண்மை கிடையாது. 22 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வாங்கின ஓட்ட இன்னைக்கு 34 சட்டமன்ற தொகுதிகளில் வாங்கிட்டு நான் வந்து 1% கூட வாங்கி. உங்க கூட்டணி எப்படி வாங்குச்சு? பிஜேபி நாங்க இவ்வளவு இடங்கள் பெற்றுக்கோன்னா எத்தனை இடத்துல அவங்க போட்டிட்டாங்க? இவர் வந்து சொல்றாரு 1% நான் கூடுதல் வாங்கி அதை சமப்படுத்த. ரெண்டு விஷயம் சார். இப்ப ஒருங்கிணைன்னு நீங்க சொல்றீங்க, நான் வரேன். Fool the voters. இல்ல இப்ப என்ன சொல்றீங்கன்னா சார், என் கேள்வி என்னன்னா சார், அதிமுக வாக்கு குறைஞ்சிருச்சு சரி, உங்களுக்கு எங்க கூடி இருக்கு நீங்க சொல்லணும், உங்க பலம் என்னங்கிறது நீங்க சொல்லணும், உங்களால இது போயிடுச்சுன்னு சொல்லணும்ல. அப்படி சொல்றதுக்கு என்ன டேட்டா இருக்கு? ரெண்டாவது ரெண்டு கேள்வி வைக்கிறார் திரு தமிழ்மணி. ஒரு விஷயம் சொல்றாரு, ஜூன் 4 கட்சி இன்னாருகிட்ட போகுதுன்னு சொல்றாரு. கட்சியின் மீது விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? கூட்டணியில் இருக்கீங்க. ஒரு கேள்வி. இதை எந்த கேள்வியும் கேட்காமல் கடந்து போகக்கூடியது ஒரு நிலைமையில் இருக்கிற ஒருத்தரை அதிமுகவில் ஏன் இணைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து தான் நீங்கள் கணம் கண்டீர்கள். இரட்டை இலை சின்னத்தை வெற்றி கொண்டதை பெருமையாக பேசக்கூடிய ஒருவரை ஏன் மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்கணும்? அதிமுக ஏன் அதுக்கு என்ன தேவை வந்திருக்கிறது? இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் எதிர்க்கக்கூடிய சூழல் வந்து என்றைக்கு அவரை பொதுக்குழுவில் வந்து பாட்டில் வீசி கட்சியை விட்டு நீக்கினாங்களோ, கட்சிக்கு அவருக்கு தொடர்பு இல்லை, லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது என்ற சூழல் வந்த பொழுது நாங்கள் தனித்து விடப்பட்டோம், நாங்கள் பிரிந்து சென்று விட்டோம். அப்பொழுது களம் தேர்தல் என்றால் களம் காண்பது, களம் காண்கிற நேரத்தில் சட்ட ரீதியாக ரெட்டலை பயன்படுத்துவதில் கிடைக்கக்கூடிய சுயேட்சை சின்னத்தில் நின்றோம். அதை வந்து நாங்கள் ஏதோ ரெட்டலைக்கு துரோகம் பண்ணதா எடுத்துக்க கூடாது. அன்றைக்கு சூழல் ஒவ்வொரு முறை நீங்க சொல்லக்கூடியது ரெட்டலையே 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறோம், நாங்கள் வந்திருக்கிறோம் அங்க பெருமையா சொல்லப்படுற விஷயம். ரெட்டலையை நாங்க வந்து அன்று எழுந்த சூழலுக்கு நாங்கள் ரெட்டலையை பயன்படுத்த முடியாத, எங்களுக்கு இதயபூர்வமாக ரெட்டையில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை. சட்ட ரீதியாக எங்களால் நிற்க முடியவில்லை. நடத்திட்டு அதுக்கு பிறகு ஒரு இணைப்பு நடந்தது இல்லையா? அன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இருந்தவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க, அன்னைய சூழலும் இன்னைக்கு இருக்கிற சூழல் ரெண்டும் ஒண்ணா? இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறா? நீங்க 2 தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அல்லது அறியப்பட்டவர்கள், இவங்க 2 பேரையும் இணைக்கணுங்கிறதுக்கான என்ன தேவை திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கு? திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களே, ஓபிஎஸ் as an individual is a force to reckon with in politics. அவரே ஒரு பெரிய சக்தி. ஓபிஎஸ் என்ன தியாகம் செய்ய போறீங்க, என்ன இருக்கு, என்ன தியாகம் செய்ய போறீங்கன்னு கேக்குறாரு. நான் ஜெனரல் என்ன தியாகம்னா, தியாகத்துல அந்த வார்த்தையில பல பொருள், அது பெரிய பொருள் அதான் கேக்குறேன். இல்ல ஒரு புதிர்ந்த வார்த்தை. நான் வந்து இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், மீண்டும் அம்மா வந்து என்ன கனவு கண்டாங்களோ அந்த இடத்திற்கு இந்த வர வேண்டும், வெற்றி நோக்கி செல்ல வேண்டும். அதற்காக ஏற்கனவே ஒன்றுபட்டு ஒரு தலைமையின் கீழ் நிற்கிறது. அதுக்கு நீதிமன்றத்தினுடைய எல்லா இதுவும் கிடைச்சிருக்கு, ரெட்டலாக இருக்கு, அந்த எல்லாம் இருக்கும்போது நீங்க இயக்கம் ஒன்றுபட வேண்டும்னு சொல்றதே உண்மைக்கு மாறானதுங்கிறாங்க. வந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டு ஒரு கேள்வியை கேட்குறீங்க. ஒற்றை தலைமை தலைமையில் உருவான பொழுது 10வது தொடர் தொழில் 10வது தோல்வி, வெற்றி பெற்றிருந்தா அந்த கேள்வியே வராதுன்னு. வெற்றி இப்ப மக்கள் 10ன்னு ரைட், 10ல எத்தனை தோல்வி நீங்க 2 பேரும் சேர்ந்து நடந்தது? ஜூலை வரைக்கும் இல்ல அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்.
அவ்வளவு தோல்வி அவர் பொறுப்படுத்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை தலைமை இருந்ததன் காரணமாகத்தான் நம்ம வந்து ஒரு டீசன்ட் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இது நம்முடைய கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து சட்டப்பை 70 ஜெயிச்சோம். இன்னைக்கு வந்து அவர் வந்து கௌரவமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்னா என்ன பெரும்பான்மை பெற்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா அதற்கு அந்த இரட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில பெரும்பான்மை எங்கிருந்து வந்துச்சு? தென் மாவட்டங்கள்ல இருந்து எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க? கேள்வி வருமா வராதா? இருக்கட்டும்னா எங்க இருந்து வந்தாங்க? பட் ரெட்டை தலைமை எங்க வருங்க என்ன சார் நீங்க கரெக்ட்னா இங்க வருங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னா ஓபிஎஸ் தலையில கட்டுறீங்க, பாசிட்டிவ் வரல அவருக்கு தொடர்பு இல்லன்னு வந்து நீங்க இல்ல நீங்க தான் தென் மாவட்டத்துல அவரால பெரும் இழப்பு அப்படினீங்க. தென் மாவட்டத்துல அவர் இருந்தபோது இழப்பு தான் சொல்றேன். அப்ப கட்சிக்கு இந்த கேவலமான இழப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து 5 தொகுதியில 35 மார்க் பாஸ்னா அதுக்கு கீழே 34 வாங்கினாலும் ஃபெயில் தான், 3 மார்க் வாங்கினாலும் ஃபெயில் தான். தென் மாவட்டங்கள்ல இருந்தே தென் மாவட்டங்கள்ல ராஜன் செல்லப்பா ஜெயிக்கலையா? ராஜன் செல்வம் எண்ணிக்கை செல்லூர் ராஜன் ஜெயிக்கல. எண்ணிக்கை தான் அந்த 66ல எவ்வளவு பேர் அங்க இருந்து வந்தாங்க? எண்ணிக்கை தான். சரி உதயகுமார் ஜெயிக்கல. எல்லாரும் கூட்டணி பேசலாம். எல்லாரும் அண்ணனை ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க.